ஸ்டாலின் ப்ரூஃப்டு, நிரூபிக்கப்பட்டவர். விஜய் வந்திருக்கிறாரு, நாங்கள் வாழ்த்தி வரவேற்றோம், அவரை நாங்கள் எதுவுமே சொல்லலை, தனிமனித விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனால் உங்களுக்கான காலங்கள் இருக்குது. நீங்கள் கட்சி அறிவித்த உடனே முதலமைச்சர் கவனம் இருக்கக்கூடாது. அது நேரடியாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்து காரில் ஏறி நேரடியாக அங்கே சேர தான் உட்காரன்ற எண்ணத்தில் போகக்கூடாது. இடையில் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய செயல் திட்டம் இருக்குது, மக்கள் அனுமதிக்கணும், மக்கள்கிட்ட போகணும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் கம்பேர் பண்ணுறது தப்ப. மு.க. ஸ்டாலின் அவர்களோட போய் விஜயை கம்பேர் பண்ணுறது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது. அது எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. அதனால் அது இப்போ கருத்தியல் தலைவர்னு உதயநிதி ஸ்டாலினை சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும். நாள் இருக்குது, அதுக்கும் நாள் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்தியல் தலைவராக இருக்கலாம், மகன்தான், கருணாநிதி அவர்களோட பேரன்தான், ஸ்டாலின் அவர்களோட மகன்தான், வாரிசு தான். ஆனால் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய, நிலைநாட்ட வேண்டிய காலங்கள் ரொம்ப தூரம் இருக்குது, பயணம் பண்ண வேண்டிய காலங்கள் ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் தாக்கு பிடிச்சி நிற்கிறாரு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கட்சி ஏற்றுக்கிச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை தாண்டின ஒரு சாதனை படைக்கிறாரு. தாய் 8 அடி பஞ்சாப், குட்டி 16 அடி பாயங்கிற மாதிரி ஒரு வராரு. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஜனநாயக அடிப்படையில் மக்களை சந்தித்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அப்படி வரும்போது அது இதே வார்த்தை அவருக்கும் பயன்படலாம். தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பயன்பட்ட வார்த்தை அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பயன்படலாம். இப்போ பொருந்தாது. அப்படி பொருந்தாதுன்னு நான் சொல்லும்போது, நீங்கள் உதயநிதிக்கே பொருந்தாதுன்னு நான் சொல்லும்போது, நீங்கள் விஜயை கொண்டு வந்து சேர்க்கறது வந்து சம்மந்தமில்லாத விஷயம். ஏன்னா உதயநிதியாவது மக்களை சந்திச்சிட்டாரு, விஜய் இன்னும் சந்திக்கலை. வரட்டும், பார்க்கலாம்.